ஸோ எப்பவுமே ரெடியாக இருந்துக்கோங்க. தயவுசெய்து எந்த பொருளையும் பறனையிலேருந்து கீழே இறக்கிடாதீங்க. தூக்கி பறனை மேலேயே வைங்க. எப்போ வேணாலும் தண்ணி வரும், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். புயல் 2.0க்கு வெயிட் பண்ணுங்க. வெள்ளமாக ஸ்தம்பிச்சு பார்க்காத வரைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் வரப்போது தெரியும், நீங்கள் பெரிய பிரச்சனை மாட்டுவீங்க. ஒன்று, ஒரு புயலாக ஒரு 6 மணி நேரத்தில் புரட்டி போட்டு போகிறது. இன்னொன்று, 60 மணி நேரம் ஆனாலும் உட்காந்து நிதானமாக இலங்கையை மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு 334 உசிரை காலி பண்ணி இலங்கையை ஒரு புரட்டியை போட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து, அதுவும் எப்படி போகுமா? கடல் வழியாக மட்டும்தான் பயணிக்குமா? மனசாட்சி இல்லாத ஆஃபீஸை நடத்திக்கிட்டு நைட் வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. கண் துடைப்புக்கு மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி சிஎம் கேட்குறாரு, டெப்டி சிஎம் கேட்குறாருன்னு ஒரு மீட்டிங் நடக்குது. ஆனால் எக்ஸிக்யூஷன் நான் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து, நான் போடுற தகவல்கள் எல்லாத்தையும் எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அவங்க அந்த தகவல் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ண மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து ஈகோ தூக்கி போடுங்க. எங்களுக்கே ப்ரமோஷன் வேணான்ற அரசாங்கம் காலையில் 9லேருந்து 6 மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்போம். நைட் 8 மணி ஆனாலும் பாம்பு கடிச்சாலும் பரவாயில்லன்னு இறங்கி போகிறவன் சோஷியல் ஒர்க்கராக தான் இருப்பான். மழை புயல்ன்றதெல்லாம் இயற்கையிலிருந்து வர்றது. இயற்கையை பாதி அழிச்சு வச்சு ஊரை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வீடு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 1 கோடி வீடு கட்டி வச்சிருக்கோம். இருக்கக்கூடிய ஏரி குளம் எட்டைன்னு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சம் ஏரி குளம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்னை மாவட்டம் தான். வீடுகளா மாவட்டத்துக்கு இருக்கக்கூடியது, ஆனால் அது வீடுகளா இருக்கு. உண்மை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மழை டிட்வா புயலோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ஒரு சில இடங்கள்ல குறைஞ்சும் இருக்கு சார். புயலோட தாக்கம் எப்படி இருக்கும் சார்? புயல் 2.0க்கு வெயிட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பார்ட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சூப்பர் ஹிட்டு. கேஜிஎஃப் மாதிரி டிட்வா புயல் ஹிட்டு. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே 2 வகையில் நடத்தியிருக்கு. ஒன்று, ஒரு புயலாக ஒரு 6 மணி நேரத்தில் புரட்டி போட்டு போகிறது. இன்னொன்று, 60 மணி நேரம் ஆனாலும் உட்காந்து நிதானமாக கேம் விளையாடுறது. ஸோ இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அது இலங்கை பக்கம் போய் ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்கி தன்னுடைய எல்லா பலத்தையும் கொடுத்து இலங்கையை மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு 334 உசிரை காலி பண்ணி 400 பேருக்கும் மேலே எங்கே இருக்கிறாங்கன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை விட மிகப்பெரிய நிலச்சரிவை ஏற்படுத்தி மண்ணில் மனுஷங்களை மொத்தமாக புதைச்சி காப்பாற்ற முடியாத அளவுக்கு மாற்றி விட்டுட்டு இலங்கையை ஒரு புரட்டியை போட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து, அதுவும் எப்படி போகுமா? கடல் வழியாக மட்டும்தான் பயணிக்குமா? அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை மாவட்டங்களில் கடல் வழியாக பயணிக்கணும்னு போய் திருப்பி நாகப்பட்டினத்தில் வலுப்பெற்று நாகப்பட்டினம் வேதாரண்ய பகுதியும் ஒரு சூறையாடி 233 மில்லிமீட்டருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சென்னை சேர்ந்து வருது அப்படின்ற ஒரு முதல்ல சென்னை பக்கமே வராது, புதுச்சேரிக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரை கடக்கும்ன்றது. அது அப்புறம் அப்படியே மாற ஆரம்பிச்சது. அப்புறம் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது 6-7 ஸ்பீடு கம்மியாக இப்போ 4 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அதோட தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துச்சு. ஆனால் இது தாக்கம் என்னன்னா, புயலாக இருக்கக்கூடிய தாக்கம் குறைஞ்சதே தவிர அது மேகக்கூட்டங்களை உருவாக்குறதும் அந்த மேகக்கூட்டங்கள் மூலியமாக ஒரு சுழற்சியை உருவாக்குறது அது நிறுத்தவே இல்லை. அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? மழை பொழிவை உருவாக்குச்சு. 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட தூறல் காற்றுகளோட வாழ்த்து ஃபுல்லானவே வர ஆரம்பிச்சது. சென்னை நேற்றுக்கெல்லாம் நான் ஸ்டாப் 24 மணி நேரம் மழை இல்லாத நேரம் இல்லை, நொடி பொழுது கூட இல்லாதன்ற அளவுக்கு உருவாக்கி விட்டுருச்சு. கனமழையாகவே இருந்தது. ரெட் அலர்ட் நம்ம கொடுக்கல, லீவ் விடலை, அதெல்லாம் பண்ணல. அதனால கண்டிப்பாக கனமழையாக இருந்தது. இன்னைக்கு அப்படியே நம்ம ரெட் அலர்ட் இதெல்லாம் கொடுத்த உடனே மழை விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம இது ஒரு எழுதி பெறாத ஒரு சட்டமானு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ரமணன் சார் இருந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிலைமை நமக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாவம் பிள்ளைகள்லாம் மழையிலையும் இதுலையும் நனைஞ்சிக்கிட்டு பாதி முட்டி வழிய தண்ணியோட பள்ளிகளுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கடினங்களும் வலியும் ஏற்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா நாளை வரை இந்த மழை கண்டிப்பாக தொடரும். ஆனால் அது பலத்த மழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாட்ரேட்டான ஒரு ரெயின் நேற்றுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே ரெயின் அப்படியே தான் இருக்கும். இன்னும் மனசாட்சி இல்லாத ஆஃபீஸை நடத்திக்கிட்டு நைட் வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நாளைக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ வர்றது ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான். ஏன் அப்படின்னா, இந்த டிட்வா திரும்பி ஆந்திரா பக்கம் போய் கரையை கடந்து உள்ளே வரணும். ஆனால் அது வராமல் கடல்லையே சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா, திடீர்னு அதுக்கு ஒரு பவர் கிடைச்சதுன்னா, திடீர்னு அது எப்படி வேணாலும் மாறி ஒரு மிகப்பெரிய திருப்பி தாக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நமக்கான நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு ஆரம்பிக்கவே இல்லை. இது அதோட ட்ரையல் தான். அதற்கான இது இன்னும் 20 நாட்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாக்கும். கண்டிப்பாக இன்னும் 20 நாட்களுக்கு நம்ம நார்த் சேஃப் ஜோனில் தான் இருக்கும்.
ஸோ எப்பவுமே ரெடியாக இருந்துக்கோங்க. தயவு செய்து எந்த பொருளையும் பறனையிலேருந்து கீழே இறக்கிடாதீங்க. தூக்கி பறனை மேலேயே வைங்க. எப்போ வேணாலும் தண்ணி வரும், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறோமா நம்ம. இப்போ நார்மலாக அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் தமிழ்நாட்டு சைடில் எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இந்த மெட்ரோ காரணமாக என்னன்னு தெரியல, பள்ளங்கள்லாம் ஏற்படுது இல்லை சார்? வாகன ஓட்டிகள் எப்படி இருக்கணும்? இல்லை, அது ரோடோட புவர் குவாலிட்டிமா. அது வந்து பள்ளங்கள்லாம் கிடையாது. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய விஷயத்தில் சரியான இல்லாமல் ரிலாக்ஸேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ரோட குவாலிட்டியான ரோடு போடவே இல்லை எந்த இடத்துலையுமே. போட்ட எந்த ரோட்லையுமே எல்லா ஊர்லேயுமா பேத்துட்டு வருது. ஏன் சென்னையில் மட்டும் பேத்துட்டு வரணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மெட்ரோ காரணமா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. காமனாவே உங்களுக்கு காரணம் தான். மழை இல்லாத சமயங்கள்லயே மெட்ரோல இல்ல, ஊழல் காரணம். வெரி சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த ரோட்ல வண்டியை நல்லா ஓட்ட முடியும்? இன்னைக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுன்னு சொல்றோம், சீட் பெல்ட் போட்டு ஓட்டுன்னு சொல்றோம். ஆனா ஓட்டுற இடத்த சரியா வச்சிருக்கிறோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே இங்க பிரச்சனை என்னன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியாகத்தான் இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அவங்க சரியா இல்லாம இருந்தாங்க. நம்ம எவ்வளவு முறையிட்டாலும் நல்லா இருக்காது. இன்னைக்கு அவங்க சரியா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு வழிகாட்டுறவங்களும் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய டீமும் சரியில்லை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காருன்னா பேரெல்லாம் அவருக்கு கிடைக்கணும்னு நினைச்சு வேலை பார்க்குறாரு. அப்புறம் எப்படி சரியா ஒர்க் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதே தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே பழிய போட்டுறது. இன்னொரு பக்கம் என்ன பண்றது? உண்மையாவே எல்லா வேலையும் செய்யறது ஏதாவதுனா ஒரு சமூக சேவகர் தான் வந்து எல்லா உதவியும் பண்றாரு. ஆனால் அவர் கை கொடுத்து தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய வட்டமே பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறார். போன வருஷம்லாம் 2023ஆம் ஆண்டில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு நான் சொன்னேன். அப்போ அரசாங்கம் அதை கேட்டுச்சு. அரசாங்கம் துணை முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து துணை முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தாங்க. ஆனால் அங்கே நான் சொன்ன ரிப்போர்ட்டாக போல அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 20-25 பேர் கொண்ட குழு தான் இதெல்லாம் பண்ணுது, ரெஸ்கியூ பண்ணுதுன்னு ஒரு தப்பான ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து, நான் போடுற தகவல்கள் எல்லாத்தையும் எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அவங்க அந்த தகவல் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ண மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி அவரும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. இதே அதை நேரடியாக நம்மளோட வந்தாருன்னா அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுவோம். இதை கம்யூனிகேட்டும் பண்ணோம். கம்யூனிகேட் பண்ணி தூத்துக்குடி ஃப்ளட்டுக்கு அப்புறமா நாங்கள் மாற்றுறோம்னாங்க, மாற்றவே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன லேகை வந்து கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியதை அவங்க சரி பண்ணியே ஆகணும். இந்த குண்டும் குழியினால் நடக்கிற ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகம். மழையினால இன்னும் டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். மெட்ரோ வேலை ஒரு பக்கம் போட்டு ஷட்டரை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. நீ இருக்கக்கூடிய பள்ளத்தில் ஒரு மண்ணை கொட்டி வைக்கிறதோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயத்தை என்ன பண்ண முடியும்? இப்போ ரீசெண்டாக வந்தாருங்க ஜாயின்ட் கமிஷனராக வந்த ஒரு டிராஃபிக்கு அவர் எடுத்து போட்டு அந்த வேலையை செய்கிறார். அவர் வாலண்டியர்ஸை சேர்த்து வச்சுட்டு பண்ணுறாரு. வண்டியாக லோடு அனுப்புறாரு. எங்கே இருக்கோ வாலண்டியர்ஸ் சொன்னாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து லேட்டன் லேக் கொடுத்தாங்கன்னா அதை போட்டு ஃபில் பண்ணுறாரு. இதை செய்ய வேண்டியவங்க ஏன் செய்யலை? அதுவே பெரிய பிரச்சனை. இன்னும் வெள்ளமாக ஸ்தம்பிச்சு பார்க்காத வரைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் வரப்போது தெரியும், நீங்கள் பெரிய பிரச்சனை மாட்டுவீங்க. காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்போ காற்றோட வேகம் இல்லைம்மா, இது வந்து புயலுக்குன்னு காற்று வேகம் கிடையாது. பட் சாதாரணமாகவே தரையின் காற்றின் வேகம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக இருக்கிறது தான். அது நம்மளால் பேலன்ஸ் பண்ணிட முடியும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்காது. பட் ரோட்டோர ஆதரவற்றவர்கள் மட்டும் சென்னையில் மட்டும் ஒரு 11,000 பேர் இருக்காங்க. அவங்களோட நிலைமை நினச்சாதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கே தங்குறாங்க, எப்படி தூங்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு. விரைவில் நம்ம அவங்களுக்கான ரெயின் கோட்டு அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்க ஓரளவுக்கு சேஃப் ஆகிடுவாங்க. பட் காப்பகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். சென்னையில் மட்டும் நிறைய காப்பகங்கள், குறிப்பாக மாநகராட்சி காப்பகங்கள் இருக்குது. தேவைன்னா அவங்க தாராளமாக அந்த காப்பகங்களை பயன்படுத்தி அங்கே போய் இருந்துக்கலாம், அங்கேயே போய் தங்கிக்கலாம். அவங்க அந்த விஷயத்தையும் பண்ணிட முடியும். அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இலவசமா இல்லை இலவசமாகவே சென்னை மாநகராட்சியின் வீடற்ற காப்பகங்கள் அப்படின்னு இருக்கு. மன வளர்ச்சி குன்றியவர்களுக்குன்னு இருக்கு, பெண்களுக்குன்னு இருக்கு, ஆதரவற்றவர்களுக்குன்னு இருக்கு. இதில் எங்கே வேணாலும் அவங்க போய் சேர்ந்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களையும் அந்த காப்பகங்கள் இருக்கு. இந்த 15 மண்டலங்கள் எங்கே வேணாலும் போய் யார் வேணாலும் அந்தந்த சோனில் இருக்கிறவங்க அங்கே போய் சேர்ந்துக்க முடியும். தப்பே இல்லை. அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 வேளை சோறு போட்டுருவாங்க, தேவையானதை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி மழை வெள்ளம் புயல் வரக்கூடிய டைமாக இருந்ததுன்னா மூட்டை முடிச்சோட கட்டு வந்து அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுப்பாங்க. வீட்டுக்கு எல்லாம் சரியானதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம். இதெல்லாம் இருக்குது. இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடை அவங்க பயன்படுத்திக்கணும். பட் என்னோட என்னன்னா, இதை கொண்டு போய் சேர்க்கறது யாரு? அப்போ அது ஒரு சோஷியல் ஒர்க்கரோ வாலண்டியரோ பண்ண முடியும். இந்த ப்ரிவிலேஜ் சோஷியல் ஒர்க்கருக்கு கொடுத்து அவங்க பண்ணாங்கன்னா, கண் துடைப்புக்கு மீட்டிங் நடக்குது, இந்த மாதிரி சிஎம் கேட்குறாரு, டெப்டி சிஎம் கேட்குறாருன்னு ஒரு மீட்டிங் நடக்குது. ஆனால் எக்ஸிக்யூஷன் இல்லவே இல்லை. அது யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஈகோ, யாரோ ஒருத்தர் வந்து பேரை தட்டிட்டு போகக்கூடாதுன்ற ஈகோ மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. தயவு செய்து ஈகோ தூக்கி போடுங்க. எங்களுக்கே ப்ரமோஷன் வேணான்ற யாராவது ஒருத்தவங்க நல்லா இருந்தால் சரின்னு சொல்கிறேன். எத்தனை பேர் கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, எத்தனை பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்க, எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெக்னன்சி உமன் இருக்காங்க, எத்தனை பேர் இன்ஃபேன்ட் பேபிஸை வச்சுட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் ஓல்ட் ஏஜ் பீப்புள், எல்டர் பீப்புள் வீட்டில் இருப்பாங்க. அப்போ இவங்களாம் யார் காப்பாற்றுவா? இவங்களுக்குலாம் என்ன வாய்ஸ் இருக்குது? யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்கணும். அரசாங்கம் காலையில் 9 to 6 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கும். நைட் 8 மணி ஆனாலும் பாம்பு கடிச்சாலும் பரவாயில்லன்னு இறங்கி போகிறவங்க சோஷியல் ஒர்க்கராக தான் இருப்பான். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்க பலத்தை கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ மழை வெள்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா கண்டிப்பா தொடர்ந்து இருக்கு. கனமழை வெயிட் பண்ணி பெஞ்சிட்டு பார்க்கணும். இருக்கு. இது ரொம்ப பெருசான ஒரு விஷயம்லாம் இல்லை. வெள்ளம்ன்றது மேன்மேட் டிசாஸ்டர். மழை புயல்ன்றதெல்லாம் வந்து இயற்கையில இருந்து வர்றது. இயற்கையை பாதி அழிச்சு வச்சு ஊரை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 லட்சம் வீடு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 1 கோடி வீடு கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன சந்து செது கூட இடம் இல்லை. பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு வச்சிருக்கோம். இப்படிதான் இன்னைக்கு சென்னையோட சிட்டியோட இது இருக்கு. அவ்வளோ பாப்புலேஷன் வச்சிருக்கோம். 15 கோடி 10 கோடி பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்கன்னா அதில் 1.5 கோடி சென்னையில் மட்டும் வச்சிருக்கோம். 15%. அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ளட்டு தான் ஆகும். இருக்கக்கூடிய ஏரி குளம் எட்டைன்னு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சம் ஏரி குளம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்னை மாவட்டம் தான். வீடுகளா இருக்கக்கூடியது. ஆனால் அது வீடுகளா இருக்கு. உண்மை. அது குளம் குட்டை ஏரியாக இல்லாமல் வீடுகளாக இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமான குளம் குட்டை ஏரிகள் இருக்கக்கூடிய ஊர் சென்னை. அப்ப ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட பார்க்க முடியாது உங்களால. ஏதோ கோவில்கள் ஒரு சில இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு வெளியில குளங்கள் இருக்கு, அவ்வளவுதான். மற்ற தாண்டி ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு தான் அதை ரீஸ்டோரேஷன் பண்றதுக்கு பல ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கும். இருக்கிறத பாதுகாத்து இருந்தா ஏன் இந்த ரீஸ்டோரேஷன் பண்ணணும்? அப்ப அதை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை பண்ணணும்? இப்போ புதுசாக ஒன்று உருவாக்குறீங்க. நீங்க மாநகராட்சியில நீங்க பாருங்க, ஒப்பனை அறைன்னு ஒன்று இருக்கு, இலவச ஒப்பனை அறைன்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன? ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ். காசு இல்லாமல் நீ உள்ள போய் பாத்ரூம் போயிட முடியுமா? தண்ணி வருதா? தண்ணி வரும். நீ காசு இல்லாமல் போனால் தண்ணி கிடையாது, ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்காது. இங்கே பப்ளிக் வந்தால் குறை, போகிறவன் ஒழுங்காக நீ க்ளீன் பண்ண மாட்டேன், வரவன் பார்த்துக்கிட்டோன்னு நினைப்பேன். அப்போ உனக்கு அடுத்தவன் போகிறவனுக்கு இந்த பிரச்சனை தான் வரும். நீ எங்கே போனாலும் உனக்கு இந்த பிரச்சனை தான் வரும். அப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கான்ட்ராக்டில் போனால் அவன் 1 ரூபா வாங்குற இடத்துல 10 ரூபா கேட்பான். இதுதான் பிரச்சனையே. இந்த சமூகமே முழுக்க முழுக்க சில இதை நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க்கர் கிட்ட கொடுத்து பாருங்க. பிஸ்னஸாக கமர்ஷியலாக லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ்க்கு கொடுக்காம சோஷியல் ஒர்க்கர் கொடுத்துருப்போங்க. அவன் காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டான் இல்லையா? இந்த அளவுக்கு தாங்க இது இது பேசிக்காக யோசிக்க தெரியாமல் எல்லாத்தையும் கமர்ஷியலைஸ்டு பிஸ்னஸ் டெண்டர்னு மாற்ற நம்ம அழிச்சு தான் போகும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.